ஸ்டாலின் அவர்கள் எல்லாத்தையும் ஏமாத்திட்டார். கல்வி இன்னைக்கு எடுத்துக்கங்க, கடைசியில் இருக்கு. 208 பள்ளிக்கூடத்தை மூடுற ஆட்சி, கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி. ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு கஷ்டம். 4800 பள்ளிக்கூடத்தில் ஒரு வாதியார் தான் இருக்கிறார். ஒரு மருத்துவ கல்லூரி கூட 5 ஆண்டுகளை கொண்டு வர முடியாத துப்பில்லாத ஆட்சி திமுக ஆட்சி. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த நேரத்தில் 11 அரசு மருத்துவக் கல்லூரியில் கொண்டு வந்தார். இன்னும் தமிழ்நாட்டில் 6 மாவட்டங்களுக்கு அந்த மருத்துவக் கல்லூரி இல்லை. அந்த 6 மாவட்டங்களை உருவாக்கியதே நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, தென்காசி, திருநெல்வேலி, மயிலாடுதுறை, நாகை, இப்படி அத்துணை மாவட்டங்கள் அவசியமானது. அதை உருவாக்கினார். ஒரு MBBS சீட்டு கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் உயர்த்தல. வேளாண் வளர்ச்சி நெகட்டிவ். கடந்த ஆண்டு -1.8, அதுக்கு முந்தைய ஆண்டு -3.6. 3280 விவசாயிகள் இந்த 5 ஆண்டு காலத்தில் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். ஒரு நாளைக்கு 2 விவசாயி. அதனால் தான் நான் சொல்கின்றேன், அத்துணை விவசாய பெருமக்களே, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விவசாய பெருமக்களே, உங்கள் பாதங்களை தொட்டு கேட்கின்றேன், ஒரு ஓட்டு கூட திமுக போடாதீங்க. ஒரு விவசாயிய உங்களுடைய முதலமைச்சராக தேர்வு செய்யுங்கள். இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு நீர்ப்பாச திட்டம் கூட செயல்படுத்தல. ஒண்ணு கூட. எவ்வளவு பெரிய ஒரு மோசடி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் அந்த நேரத்தில் ஏன் நம்ம மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட 30 ஆண்டு கால கோரிக்கை மேட்டூர் காவேரி உபரிநீர் திட்டத்தை முதல் கட்டமாக அதை நடைமுறைப்படுத்தியது நம்முடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான்.